வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ லாஸ்ட் டே அட் ஏற்காடு. அவங்க என் தம்பி அப்பா அம்மாலாம் கிளம்பிட்டாங்களாம். எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு எந்திக்க. மணி இப்போ 10:20 ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி என்னென்ன பிளான்னு தெரியல. வெளியில் மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ரூம் போயிட்டு என்ன நிலவரங்கிறத நம்ம பார்ப்போம். கிளம்பல இன்னும் நீ? என்ன இன்னும் ட்ரெஸ் மாத்தாம கிளம்பாம இருக்க? இல்ல கிளம்பிட்டோம் அப்படின்னு எவ்வளவு எப்படி இருக்க? டூர் வர தூங்குறதால டூரு. அட பாவி. இட்லியா? காஃபி ஹவுஸ்ல போய் சாப்பிடுவோம். காவேரி டீ. காஃபி இருக்கும்ல, ஒரு நாளைக்கு 3 காஃபி அடிவாங்க இந்த குளிருக்கு. போல சரி கைஸ், அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் காவேரி பீக் தான் போனோம். ஊட்டி இருக்கான், அதனால இப்போ நேராக பகோடா பாயிண்ட்னு ஒன்று இருக்கு, அங்கே போகிறோம். அதே மாதிரி இங்கே நல்ல மழையும் பெய்யுது இன்னைக்கு. நேற்று தீபாவளி அப்போ லைட்டாக தான் மழை பெய்யுது, இன்னைக்கு கொஞ்சம் நல்லாவே மழை பெய்யுது. ஸோ அங்கே பகோடா பாயிண்ட் போயிட்டு அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்பாட்ல சின்னதாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். மணி 11 மணி ஆயிடுச்சு, இருந்து யாருமே எதுவும் சாப்பிடல, போய் சாப்பிடலான்னு பார்க்குறோம். வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஆளுக்கு ஒரு சிம்பிள் காட்டிட்டு இருக்கோம். ஆளுக்கு பேச ஆரம்பிச்சேன் எங்க அத்தா. 11:40 வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காவோ. நம்ம இன்னைக்கு நேர கீழே தான் இறங்க போறோம். பக்கோடா போயிட்டு பக்கோடா ஆகும். ஓகே கைஸ், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். பாய். A few moments later. என்ன வந்து மழை பெஞ்சு கெடுத்துட்டல பகோடா பாயிண்ட். நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இங்க நீ போட்டுறாங்க. ஆனா நல்லா கூட்டமா தான் இருக்கு. மழை இன்னைக்கு மழை பெஞ்சு ஃபுல்லா காரியத்தை கெடுத்துட்டு எங்களுக்கு. நல்ல 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 ஸ்பாட்டா போகணும்னு நினைச்சிருந்தோம், நம்ம நினைச்சிட்டோம்ல, அதான் அதனால தான் கெடுத்துட்டு. என்ன பண்றது? சரி அதான் அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்காவது போங்கத்தா. போமா. அங்கதான் போகணும். அதுக்கடுத்து எல்லாரும் திரும்ப எல்லாம் போறாங்க, மழை நினைச்சுட்டா போவாங்க. அவங்க எல்லாரும் கொடை வச்சிருப்பாங்களா? நம்மகிட்ட கொடையும் கிடையாது, எதுவுமே கிடையாதுல்ல. அது இல்லாம இது மேகமூட்டத்துல ஒண்ணும் தெரியவும் தெரியாது. ஃபுல் மேகமா தான் இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்ப சாக்லேட் ஃபேக்டரிக்கு ஏதாவது போங்கத்தா, அங்க போய் பாப்போம். ஆமா போவாங்க. சோ இங்க வந்து எல்லாமே தனித்தனியா இருக்கு. ஆக்சுவலா பாப்பி ஹில்ஸ் தனியா இருக்கு, அதுல அட்வென்ச்சர்லாம் இருக்குமா. பீகாக் பார்க்னா அது தனியா பேர்ட்ஸுக்குன்னு இருக்குமா. எல்லாமே சேர்த்து நீங்க வந்து ஸ்கை பார்க்ல வந்து 1000 ரூபாய் கொடுத்து பாத்துடலாம். எல்லாமே நீங்க அதுலயே வந்து மொத்தமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு உள்ள 35 ஆக்டிவிட்டிஸ் கிட்ட நீங்க பண்ணிடலாம். அப்படியே போயிருங்க. தனியா போறது வந்து ஒவ்வொன்றுக்கும் 2000 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபான்னு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது வருமா. சோ நீங்க வந்து பட்ஜெட் இதா வந்தீங்கன்னா நீங்க வந்து ஸ்கை பார்க்கே போறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ நாங்க வேற நேரா சாக்லேட் ஃபேக்டரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அரவணையில பார்த்த மாதிரி தானே. அதேதான், போயிட்டு நாங்க இந்த vlog கண்டினியூ பண்றோம். ஸோ இது என்ன ஸ்பாட்னு தெரியல. சர்ச்சாரா அது? ஆமா. இருங்க இருங்க. போங்க போங்க. ஆமா. சர்ச் இது. மான்ட் இதான் வந்து மான் ஃபோர்ட். சர்ச் மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா பார்க்க. ஆனா இது என்னன்னு தெரியல. ஆனா சூப்பரா வாக எடுக்கிறோம் நம்ம. ஒரு இன்ஃபர்மேஷனே சொல்லாம. ஸோ இது வந்து ஏதோ ஒரு மெமோரியல் மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து ப்ரோ எலேசார் மெமோரியலா. இது வந்து எங்களுக்கு பார்க்க வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சர்ச் மாதிரி தான் இருக்கு. ஸோ இங்கே ஏற்காடில் உள்ளவங்க வந்து யாராவது இருந்தீங்கன்னா இது என்னன்றது எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா மழை பெய்யறனால என்னால் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ பாருங்க, ப்ரோ எலேசார் மெமோரியல். இதுவே ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு ஆக்சுவலா பார்க்க. ஸ்கூலா இது? ஆக்சுவலா இப்பதான் என் தம்பி சொன்னா இது வந்து 1917 வந்து இது வந்து ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாமா. அதனால வந்து 108 இயர்ஸ் ஓல்ட் தான் இது. ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனால விசிட்டர்ஸ் வந்து நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அங்க என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்கு. பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இருக்கு பாருங்களேன், பே பணம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ச் மாதிரி ஒரு ஸ்கூலு. ஸோ பாருங்க, இவரு தான் வந்து ப்ரோ எலேசார் அட் டிச். இதில் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே போட்டு விட்றேன் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து காஃபி பிளான்டேஷன் டூர் போறோம். போட் ஹவுஸ் இருக்கு. 10 ரூபா தான். ஸோ போட் ஹவுஸ் வந்து இப்ப மழை பெய்யறனால இப்ப இருக்குமான்னு எனக்கு தெரியல. சுழல் சுற்றுலா பூங்கா. இதுவும் பூங்கா தான். எக்கோ பார்க்கா? சரி, அப்படியே நாங்க கார்ல உட்காந்து எல்லாத்தையுமே நாங்க பார்க்க போறோம். சாக்லேட் ஃபேக்டரி, சாக்லேட் ஃபேக்டரி. என்ன பண்ண போறீங்க? அதுக்கடுத்து உடற்பயிற்சி கூடம். நாங்க இன்னைக்கு என்னென்னமோ பிளான் வச்சிருந்தோம். மழை பெஞ்சனால எங்கேயுமே எங்களால போக முடியல. அதாவது வெதர்ல பார்க்கும்போது இன்னைக்கு வந்து மழையே இல்லாத மாதிரி தான் போட்டிருந்தான். இப்ப என்னன்னா இங்க இப்போ காலையில 6 மணிக்கு மழை இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி பிரீஸியா வந்து பேஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு எந்த பிளேஸ் போகணும்னு இல்லை. ஏன்னா 3-4 பிளேஸ் போனோம். பக்கோடா பாயிண்ட் போனோம், அதுக்கப்புறம் வந்து சாக்லேட் ஃபேக்டரி, 2-3 சாக்லேட் ஃபேக்டரி போனோம். எதுவுமே இல்ல. இதுல பொட்டானிக்கல் கார்டன் வந்தாச்சு. 100 ரூபா மிச்சமாயிருக்கும். காருக்கு ஒரு 50 ரூபா, உனக்கு ஒரு 50 ரூபா.
ஏன் மழை இல்லை மழை இல்லைவா? சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. ஓகே வா வா. ஏன்னா எவ்வளோ ஃபைஸ்? பெரியவங்களுக்கு 50 ரூபாயா? கார் பார்க்கிங் எவ்வளோ? 50 ரூபா. ஸோ வாங்க, நல்ல மழை பெய்யுது. இப்படிதான்ல, அதாவது ஒரு கோடை இதுக்கு போனோம்னா இப்படிதான் இருக்கணும். நுழைவு சீட்டு தான் எடுக்கணும். பரிசோதனைக்கப்பட்டது. சென்னை வெயில் மாதிரி எடுக்கக்கூடாது. நடந்து போறதுக்கு வசதியா இருக்கு. நடந்து போறது. ஓ இதுவா? நான் நடந்து போறதுக்கு இருக்கும்னு நினைச்சேன். சரி வாங்க. ஆஹா, ஐயோ அம்மம்மா அப்பப்பா. இது அந்த சாலையில் மழையில் நினைச்சுன்னா கேமரா பாக்குற போது இது வந்து கொஞ்சம் இதா இருக்கும் தான். இது இருக்கு ஹில் பாயிண்ட் கூட்டு போறேன்னு வந்துட்டு மழை பெய்யறனால பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டோம். இது எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரிதான் இருக்கு. சோ பாருங்க, ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் இல்ல. இத்தனை செடி இருக்கு. அதான், ஆனா எல்லாமே ஒரே மாதிரிதான்டா இருக்கு. போன வருஷம் ஊட்டிக்கு போகும்போது எல்லாத்தையுமே பாத்தீங்களா ரோஸ் கார்டன்ல. நீ வரலையோ? இல்ல அதே 2 வருஷம் ஆச்சுலடா. இல்ல, அதாவது மழை பெஞ்சாலும் நின்று பாக்குற மாதிரி சேர்த்து கொஞ்சம். இல்ல, நம்ம ஊட்டில பாத்துருக்கோம்ல இந்த மாதிரி கார்டன், அதுக்கு சொல்றேன். இல்ல நம்ம மாமாவோட இதுக்கு இந்த கார்டன் போனோம்ல, அங்க ஒரு கார்டன் இருந்துச்சுலப்பா தம்பி. இப்ப வரும்போது நம்ம செத்தோம், ஏறி வரணும். நீ பாட்டுக்கு ஜாலியா இறங்கிட்டோம். சரி வா வா வா. ஆனா எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கு. சரி இப்ப பாருங்க, இங்க இப்ப பாருங்க கிளைமேட்ட. டடன் 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 டடா. இதுவா எப்படி இருக்கு ஃபைஸே மாசா? ஒண்ணுமே போடாம வந்துகிட்டு இருக்கோம். லுங்கி கட்டிட்டா? ஏதோ ரெடி பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸா தான் எல்லா இதுலயுமே செட் பண்ணிட்டு இருக்காங்களாண்டா. ஒரு மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டாவே. ஏங்க இங்க பாருங்க, ஆஹா மஜாவா இருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன் பாருங்க. மஜா. மழை பெய்யும் போது அந்த அளவுக்கு வராது. நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணோம் இன்னைக்கு எல்லாம் சொதப்பிடுச்சுல. ஆனா ஒண்ணு கைஸ், நான் திரும்பவும் சொல்றதுதான், நீங்க தனித்தனியா போகாம ஸ்கை பார்க்லயே ஒரு நாள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிருங்க. ஓகே, ஆமா வெதரும் செக் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கு ஸ்கை பார்க் போறவங்க வந்து அட்வென்ச்சர் பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்கலாம், அட்வென்ச்சர் பார்க்க முடியாது. ஏன் சொல்றேன்னா அதுக்கு தான் சொல்றேன். சி அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்ப என் தம்பி என்ன சொல்றான், லவ்வரால வருவாங்கிறான். சரி கீழே போலாமோ? சரி வந்ததுக்கு ஏதோ கடமைக்கேன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம், அவ்வளவுதான். 50 ரூபாய் டேஸ்ட் இல்லை இது, ஆனா வியூ நல்லாதான் இருக்கு. அது இந்த பீக்கு பார்க் வந்து நம்ம நேத்து போன அந்த கிளி இது மாதிரிதான் இருக்குமோ? அது விசாரிச்சியா? மழையில நினைச்சிட்டு போனோம். அப்படியா? இப்பதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா.
ஏற்காடு ராஜா. ஓ கைஸ் இங்கெல்லாம் வந்து கப்புள்ஸோட வந்தீங்கன்னா நல்லாவே போட்டோ எடுத்துக்கலாம். ஆமா, என் தம்பி அடுத்த வாரம் அவன் ஆளை கூட்டு வருவான்னு நினைக்கிறேன். போ போய் நில்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நிக்கணும். சோ மிஸ்ட் வந்து கலைஞ்சக்கு அப்புறம் பாருங்களேன் வியூவை. அவ்வளவுதான், 3 வரைக்கும் தான் போவோம் ஐபோன்ல, அதுக்கு மேல போகாது. கலாச்சிட்டாங்க. நம்மடி சாம்சங்லாம் கேமரா நல்லாவே இருக்காதுமா. இது சாம்சங் அடிச்சுக்க முடியாது. சோ இதான் பொட்டானிக்கல் கார்டன். அங்க ஒரு ஃபேமஸ் டெம்பிள் ஒன்னு மேல தெரியுது பாரு, அதையும் பார்க்கலாம். நல்ல ஹைட்ல இருக்கு. ஆனா அது என்ன டெம்பிள் என்னதுன்னு தெரியல. ஆனா சோ அப்ப நான் காட்டினேன்ல, இப்ப மிஸ்ட் வந்தோன்னு பாருங்களேன் அப்படியே கவர் ஆயிருச்சு பாருங்க. மஜாவா இருக்குல்ல. இதான் இயற்கையின் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. சாரி, இயற்கையின் அற்புதம்னு சொல்லுவாங்க. சொல்ல தெரிஞ்சா ஒழுங்கா சொல்ல, அதிகம் பேராத. எங்கெங்கயோ போகணும்னு நினைச்சிட்டு கடைசியில பொட்டானிக்கல் கார்டன் வந்து பார்த்தாச்சு. ஃபேமிலிக்கு வந்து இங்க எல்லாருக்கும் நல்ல பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, அதனால எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து இங்க பொட்டானிக்கல் கார்டன் தான் வந்தோம். நிறைய ஸ்பாட் போகணும்னு பிளான் பண்ணி தான், நான் சொன்ன மாதிரி மழை பெஞ்சதுனால இங்க தான் வர முடிஞ்சது. ஸோ ஆனால் ஃபேமிலி வந்து எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்பாட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்க அப்படி இங்க வந்து வெளியில வரும்போது இங்க ஒரு அக்கா வந்து என்ன சொன்னாங்கன்னா, அப்படி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 200 மீட்டர் நடந்தவாக்கும் வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கதான் போக போறோம். ஸோ காய்ஸ் இதான் வியூ பாயிண்ட். கீழே போனா பொட்டானிக்கல் கார்டனு. வரேன். இங்க வந்து ரோஜா தோட்டம் செல்லும் வழின்னு போட்டிருக்கு. சைஸ் வியூ அங்க இருக்கான். தாதான் ஸோ பாருங்க, இதான் வியூ பாயிண்டா. பொட்டானிக்கல் கார்டன்ல இருந்து மேலே வரணும். இதோ வந்துட்டேன் பாருங்க. மிஸ்ட் மட்டும் இல்லைன்னா இது அங்க போலாம் தான். மிஸ்ட் மட்டும் இல்லைன்னு வச்சுப்பாங்க, ஃபைஸ் மஜாவா இருக்கும். இது என்னன்னு தெரியா? என்னது? நீ வாட்ச தூக்கி போட்டு திரும்ப வரும். எது வீடு சுத்த மாதிரி ட்ரை பண்ணணும். நான் வந்து வாட்சை தூக்கி போடுவேன், கீழே வந்துடும். அதானே தெரியும். அது கொடைக்கானல்ல தான். அது தொப்பியை தூக்கி போட்டா மேல வரும். அது தெரியாது உங்களுக்கு? காத்துல அப்படி மேல வரும். இப்படி கீழே போட்டு வச்சுக்கோங்களேன், திரும்ப அந்த காத்துல உங்களுக்கு மேல இருக்கும். ஸோ கரெக்டா 2-3 இது இருக்கு இதே மாதிரி. போய் பார்க்கலாம், அங்கேயும் போய் பார்க்கலாம். அங்கே மேலேயும் ஒன்று இருக்கு, அங்கேயும் போய் பார்க்கலாம்.
எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருக்கு. ஆனா இது மேகமா இருக்கிறதுனால ஒண்ணும் தெரியாது. ஆனா மேல வரைக்கும் போயிட்டு வந்தோம்ல, நல்லா இருக்கு. அதான் மேகம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கீழே உள்ள பாயிண்ட் நல்லா தெரிஞ்சிருக்கும். இது பிளாஸ்டிக்கா போட்டு வச்சிருக்காங்க. நான் என்ன பண்ணிருக்கணும், காலையில கொஞ்சம் சீக்கிரம் வந்து இங்க வந்துட்டு அப்புறம் அப்படியே ஸ்கை பார்க் போயிருக்கணும். காலைல இங்க வந்து ஒண்ணுமே தெரிஞ்சல. காலைல ரொம்ப மேகமூட்டமா இருக்கும். ஆமா ஆமா. பச்சை கேள்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த ஊருக்காரங்க போல. சரி சரி கைஸ். அதான் வேலைகளும் பாதிக்காது. எங்களுக்குமே அதுதான் நல்லது. நாங்களும் சுத்தி பார்க்கறோம். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பூச்சி பட்டையெல்லாம் கடக்காதான் நீங்க எல்லாம் இருக்க கொடுக்கணும், போக வேண்டியதான், சாக வேண்டியதான். செத்தா இங்க சாவடித்தா குறைச்சா ஊர் போய் சார வேண்டியதான். வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் அதே இங்க வாரீங்க, அங்க முன்னாடி வச்சே மேய்க்க வேண்டியதானே? அங்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்படியா? ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது அவங்கெல்லாம் பிரச்சனை. அப்படியா? பூங்கா வரக்கா அவங்கள மாதிரி உள்ளவங்க வராங்களா, அதனால எங்களை விட மாட்டாங்க. இன்னைக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. மழை வந்துச்சுன்னு யாரும் வேலை இல்லை. இது எப்பவுமே மழை காலமா இல்லாட்டி இது இந்த மாசம் ஐப்பசி மாசம் இப்படித்தானே இருக்கும். என்ன அந்த வர்றவங்க கண்ணாடியை உடச்சு போட்டு போயிடறாங்க பாட்டில, அதுதான் பயம். மற்றபடி எதுவும் பயம் இல்லை. பூச்சி பட்டையிலாம் இருக்காதுல்ல? செருப்பெல்லாம் பெருசு இல்லப்பா, பாட்டிலுக்கு குழந்துட்டு போயிடும். அதுதான் நாங்க போட்டிருக்கானுங்களா பாட்டில போட்டிருக்காங்க. அதையே அப்படி போடுறாங்க. முழுசாக என்ன பிரச்சனை இல்லம்மா, உடச்சு உடச்சு போட்டு போயிடும். A few moments later. இப்போ நம்ம ரோஸ் பார்க்குக்கு போறோம். அந்த பாட்டி என்னமா காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க. அதெல்லாம் ஒருத்தவங்களுடைய வைராக்கியம்டா. அது நிறைய பேருக்கு அந்த ஏழை ரொம்ப இருக்கும். ஆனா அவங்க அதெல்லாம் வந்து நம்ம மதிக்கணும். அது அவங்க யாருடைய கையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய சொந்த முயற்சி, சொந்த கைகள் இதுலயே தான் வாழணும்னு நினைப்பாங்க. அது வந்து எங்க வீட்லயும் ஒரு பாட்டி ஒண்ணு, நாங்களும் காலத்துல எங்க அம்மா வீட்டு எல்லாரும் எங்க பெரியத்தா சின்னத்தா வீட்டுல எல்லாம் அந்த பாட்டி தான் போய் காய்கறி எல்லாம் வாங்க வரும். அது பேரு வந்து புஷ்பான் பேரு. நாங்க புசாமின்னு கூப்பிடுவோம். அதுலயே வந்து தான் பழசுப்பட்டை தின்றாலும் நாங்கெல்லாம் கொடுக்கறது அந்த காலையில வச்சு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்தாலுமே வாங்கிட்டு போய் மகனுக்கு கொடுக்காது. ஃப்ரெஷ்ஷா செஞ்சுதான் மகனுக்கு கொடுக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய வைராக்கியம், ஒவ்வொருத்தவங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. நம்மளுடைய உழைப்பு தான், நம்மளுடைய கையால என்ன உழைக்கிறோமோ அதுதான். சரி கொஞ்சம் இது இடிஞ்சிருச்சு guys. இந்த இது மரக்கட்டையா இருந்தனால ஃபுல்லா இடிஞ்சிருச்சு. இதெல்லாம் மேலே ஏறி பாக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது ஒரு வியூ பாயிண்ட் தான் நினைக்கிறேன். இது ரோஸ் பார்க்க இருந்து அடி பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவங்களுக்குலாம் ரூபாய் கொடுத்து நம்ம ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது. அந்த இதையெல்லாம் அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய இதையும் வந்து கடைசி வரைக்கும் நம்ம சில பேர்லாம் 4 வாட்டி ஃபோர்ஸ் பண்ணா வாங்கிடுவாங்க. அதெல்லாம் தெளிவா இருக்காங்க. வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய இதையும் வந்து நம்ம உடைக்கவே கூடாது. அது நல்லது. நம்மளாம் வந்து 100 ரூபாய் 10 ரீட்டோட வாங்கிடுவோம்ல, அது வேற விஷயம். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். அது அந்த அதைத்தான் நான் சொன்னது. அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆண்டா வந்து அதை கொடுக்கணும். அதுக்காகத்தான் நான் சொன்னேன். இதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை தத்துவங்கள் வேணும்னா சைக்கிள் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னமா? ரோஜா இல்லாத ரோஜா தோட்டம். A few moments later. guys, இப்போ நாங்க வந்து ஒரு ஸ்பாட் ட்ரை பண்ண போறோம். இங்கே தான் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இந்த ஸ்பைசி மல்டி குசன் ரெஸ்டாரண்ட்னு ஹலால்னு போட்டிருக்கு. எங்க ஃபேமிலி எங்க போனாங்கன்னு தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல எங்க போனாங்கன்னு தெரியல. அப்ப உள்ள விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வா. இங்க வண்டி நிக்குது, இங்க உள்ள போவோம். மல்டி குசன் ரெஸ்டாரண்ட், ஸ்பைசி மல்டி குசன் ரெஸ்டாரண்ட். இது ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்கு. அந்த ரெசார்ட்ல இது வச்சிருக்காங்க.
ஸோ கைஸ் இப்போ இங்கே வந்துட்டு நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம், எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இதான் லாஸ்ட்டு இது நினைக்கிறேன். இங்கே எப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம். சாப்பிடுவோமா? என்ன ஆர்டர் பண்ண? எனக்கு கொத்து பரோட்டா, நீ கீ ரைஸ் வாங்கினியா, அப்பாவுக்கு புல்கா, அவள் ஹஸ்பர் வந்து இது வாங்கினா ப்ரான் பிரியாணி, அம்மாவுக்கு வந்து மிக்சர் நூடுல்ஸ், அதில் மட்டனும் சிக்கனும் இருக்குமா. அவ்வளோதான். நீ தொட்டுக்கு என்ன வாங்கின? கோஷா மங்கோஷா மட்டன். ஆல் தி பெஸ்ட். கோஷ் நல்லா கதா, சூப்பராக இருக்கும். ஆனால் ட்ரை பண்ணது கிடையாது. அதான் கதைதான். சரி பார்க்கலாம், வரட்டும். எங்கே போட்டுருக்கான்? அப்படியா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழி இல்லைன்ட்டாங்க, நாட்டுக்கோழி பிரியாணி தான் வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனால் அதான் ரேட்டு கூட தெரியுமா நாட்டுக்கோழி. சரி வரட்டும், வந்து எப்படி இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் வந்துருக்கு. இது வந்து மிக்சர் நூடுல்ஸ் வாங்கினோம், சிக்கனும் மட்டனும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது. அந்த தள்ளுவண்டி கடையில் சாப்பிடுவோம்ல அந்த டேஸ்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க வந்தா. ஸோ புல்கா வந்திருக்கு, கீ ரைஸ் வந்திருக்கு. இது என்னடா வாங்கினேன்? குஞ்சா மங்கோஸ். ஓகே சரி, கீ ரைஸ் சாப்பிட்டு பாரு. என்னம்மா பண்ற? டேஸ்டிங் பண்றியாம்மா? நல்லா இருக்கா? அந்த கிரேவி பார்க்கவே நல்லா இருக்கு. ஸோ அடுத்து வந்து கொத்து பரோட்டா வந்திருக்கு. நான் சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கினேன், சூப்பராக இருக்குது கொத்து பரோட்டா. சீரியஸாக இங்கே வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அண்டர்ரேட்டட் ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டாங்க எங்கள் அப்பா, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சிக்கன் லாலிபாப் மட்டும் வாங்கி தரல, ஏன்னு தெரியல. சாப்பிட்டுட்டு அதை வாங்குவோம், ஓகேவா? ப்ரான் பிரியாணி ராஸ்தா. நான் ப்ரான் சாப்பிட மாட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அஸ்வர் ஒரே ஸ்பூன் மட்டும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப ஏமா எடுக்கிறா? போய் அவன்கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல. நல்லா இருக்கா? ஓகே, அதான் எல்லாமே நல்லா இருக்கு. அடிச்சு நொறுக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்த ஸ்பாட் தான் இந்த ஸ்பைசி மல்டி குஷன் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இது வந்து கரெக்டாக ஏற்காடுக்குள்ளே நுழையும் போதே இந்த ஒரு ரெசார்ட்டோடையே இது வந்து இருக்கும். ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வந்தோம். பட் ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீமியம் வில்லா, இவங்ககிட்ட வில்லா இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர் ரிசப்ஷனு, கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு பார்பிக்யூ, கேம்ப் ஃபயர் எல்லாமே இருக்குது. இவங்கள்ட்டே ரூம் எடுத்துருக்கலாம் போல், நல்லா இருக்குது. ஸோ ஃபுட்டு வந்து வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரூமும் இங்கே புக் பண்ணிங்கன்னா செமையாக இதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே அப்படியே நாங்கள் வந்து கீழே இறங்க போகிறோம். இறங்கிட்டு இதோட இந்த வீடியோ முடியுது. கரெக்டாக